ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த சண்டேயில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உலகத்தின் தன்மையும் அளவீட்டியல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அளவீட்டியலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ், நிறையை அளவிடுதல். ஒரு மாஸ் நம்மளால் எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மாஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். எந்த ஒரு மேட்டர் எடுத்துட்டாலுமே, எந்த ஒரு பருப்பொருள் எடுத்துட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய அடிப்படை பண்பு என்னது? மாஸ் தான். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி பாடி இன் ஸ்பேஸ். மாஸ் அப்படிங்கிறது எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது வெப்பநிலையை பொறுத்தோ, தட் இஸ் டெம்பரேச்சர், அழுத்தம், ப்ரெஷரை பொறுத்தோ, இல்லை அந்த லொக்கேஷனை பொறுத்தும் அது என்ன ஆகாதுன்னா வேரி ஆகாது. ஸோ mass of a body is defined as the quantity of matter contained in a body. ஒரு பாடி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பாடியில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், இதை பற்றி சொல்கிறதா என்னதுன்னா மாஸ் அப்படிங்கிறது. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவே என்னது? அந்த பொருளோட நிறை. அண்ட் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுவோம்? நம்ம கிலோகிராம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ நம் பாடப்பகுதியில் பயிலும் பொருட்களின் நிறைகளின் மதிப்பு என்னது? ஸோ நம்மளோட சிலபஸில் படிக்கிறத பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த masses ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் which we shall study in this course vary over a wide range. நம்ம நிறைய மாஸ் பற்றி என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு குட்டியான ஒரு எலக்ட்ரானோட மாஸ் என்னது? 9.11 × 10⁻⁻31 கிலோகிராம். இங்கே தொடங்கி நம்மளோட யூனிவர்ஸோட மாஸ் என்ன? மொத்த யூனிவர்ஸோட மாஸுமே 10⁻55 கிலோகிராம். இந்த கேப்பில் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாஸ் வேரி ஆகுது. தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் யூ இன் திஸ் டேபுலர் காலம். எலக்ட்ரானோட மாஸ், புரோட்டான், நியூட்ரான், யுரேனியம் ஆட்டம், அந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்தோட மாஸையும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்டினரிலி the mass of an object is determined in kilogram using a common balance like the one used in a grocery shop. இப்போ உனக்கு grocery மல்லிகாட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அதுதான் என்னது? ஒரு மாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் மெஷரிங் லார்ஜர் மாசஸ், இப்போ உனக்கு 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும், என்ன பண்ணிக்கிற? நீ போயிட்டு கேட்டுக்கிற, எனக்கு 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்கன்ட்டு. ஆனால் இப்போது லார்ஜர் மாஸை நீ மெஷர் பண்ணணும். ஒரு பிளானட்டோட மாஸ் என்ன, ஒரு ஸ்டாரோட மாஸ் என்ன நீ மெஷர் பண்ண போகிற. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் யூஸ் தி கிராவிடேஷ்னல் மெத்தட். லாஸ்ட் இயர் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 ஃபிசிக்ஸில் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடைசி அந்த லெசனில் நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் அந்த கிராவிடேஷனை வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க? மாஸ் ஆஃப் தி டபுள் ஸ்டார்ஸ் கேன் பி கால்குலேட்டட் அண்ட் ஒரு ஜியோட்ராபஸை வச்சு ஒன்று ஃபைன் பண்ணலான்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. மாஸ் ஆஃப் தி ஹெவன்லி பாடிஸ் கேன் பி கால்குலேட்டட் இல்லையா? ஸோ அது எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்? இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் மாசஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரானு, ஒரு புரோட்டான், இதில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ரொம்ப ரொம்ப கம்மியான மாஸை பற்றி பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். ஸோ கம்மியான மாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதிகமான மாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிராவிடேஷ்னல் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபை பற்றி நீங்கள் ஆல்ரெடி உங்களோட லெசன் 7ல் படிச்சிருப்பீங்க. அட்டாமிக் லெசன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் யூ கேன் ரீகலெக்ட் தட். சம் ஆஃப் த வேயிங் பேலன்ஸ், என்னென்ன பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? காமன் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் என்னது? நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேலன்ஸ். அடுத்தது டைம் இன்டர்வல்ஸ். இது மாசை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நம்ம காலத்தை அளவிட போகிறோம். டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட். கரெக்டாக டைம் அப்படிங்கிறது எப்படி உனக்கு இப்படியே தான் போகுமே தவிர அதால் திரும்ப ரிட்டர்ன் பேக் வர முடியாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் திரும்ப நம்மளால் கிடைக்க முடியாதுன்றது 2 விஷயந்தான். போயிடுச்சுன்னா நம்மளால் திரும்ப அதை வாங்க முடியாது. ஒன்று நம்மளோட உயிர், இன்னொன்று என்னது? நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம். அதனால் என்ன சொல்லுவாங்க? நம்மளோட நேரத்தை ரொம்ப கச்சிதமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கடிகாரம் காட்டுவதே காலம். ஸோ டைம் இஸ் வாட் அ கிளாக் ரீட்ஸ். ஸோ ஒரு கிளாக் என்ன சொல்லுதோ தட் இஸ் செட் டு பி அ டைம் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. அண்ட் சர் ஐசக் நியூட்டன் காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றதுன்னு அவர் சொல்கிறார். ஓகே,
A clock is used to measure the time interval. ஸோ ஒரு டைம் இன்டர்வலை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கிளாக்கை யூஸ் பண்ணுறோம். An atomic standard of time is based on the periodic vibration produced in a cesium atom. இதை பற்றி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி 1 செகண்ட் எஸ் 1 செகண்ட் என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சீசியம் ஆட்டமில் என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். இதில் நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் என்ன பண்ண செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா இதை திரும்ப நான் எடுத்தேன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் எனக்கு போகும். ஸோ நீங்கள் அங்கே டேரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். டவுட் இதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. Some of the clocks developed later are electric oscillators, electronic oscillators, solar clock, quartz crystal clock, atomic clock, decay of elementary particles, radioactive dating, etc. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கடிகாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? மின் அலையற்றி, அப்புறம் மின்னணு அலையற்றி. ஸோ எலக்ட்ரிக்கு, எலக்ட்ரானிக், அப்புறம் சூரிய மின்கல கடிகாரம், அப்புறம் குவாட்ஸ் படிக கடிகாரம், அணு கடிகாரம், அடிப்படை துகள்களின் சிதைவு உரு காலம், கதிரியக்க வயது கணிப்பு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண நிறைய யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிவிங். நெக்ஸ்ட் தே ஹவ் கிவன் யூ தி ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல். ஸோ டைம் இன்டர்வல் ஸோ ஒரு அதை பற்றி உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மகப் பண்ண வேண்டிய விஷயந்தான். சரியா? இது எதுவும் நான் சொல்லி தர வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் யூ ஹாவ் டு பைக் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்தாகணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட். இன் இந்தியா த நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரி, இந்தியாவில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் NPL. உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமில் என்ன பண்ணலாம்? 20 மார்க் உங்களுக்கு ஒன் வேர்ட் இருக்குது. அதில் ஒன் வேர்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு? கிவ் தி அப்ரிவேஷன் ஆஃப் NPL. ஆப்ஷன் ஏ என்னது? நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரி. இல்லை நேஷ்னல் ப்ரீமியர் லீக். நம்ம IPL என்ன பண்ணுவோம்? இந்தியன் ப்ரீமியர் லீக்னு எழுதுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? இதை நேஷ்னல் ப்ரீமியர் லீக்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ லென்த்து, மாசு, டைம் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த NPL காரங்க தான் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் இம்ப்ரூவிங். நெக்ஸ்ட் we are moving to theory of errors. எரர் அப்படின்னா என்னது? செய்யக்கூடிய பிழைகள், செய்யக்கூடிய தவறுகள். அதை பற்றி they have given you. The foundation of all experimental science and technology is measurement. ஸோ நம்மளோட எல்லா நம்ம பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுமே அண்ட் நம்மளோட தொழில்நுட்பம் எல்லாமே என்னது தான்? மெஷர்மெண்ட் மூலமாக தான் நடக்குது. The result obtained from any measurement will contain some uncertainty. நீ அவ்வளோதான் கரெக்டாக எழுதுனா என்ன ஆகும்? கரெக்டாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க? உங்களோட சார் மேமோ ரவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி எவ்வளோதான் நீ காசை நீ கரெக்டாக எண்ணாலும் ஏதோ ₹1 ₹2 கண்டிப்பாக மாறும். எவ்வளோ தான் உங்களுக்கு டோட்டல் நாங்கள் ஒழுங்காக போட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ½ மார்க்கும் 1 மார்க்கும் எப்போயாச்சும் மிஸ் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்? தேர் வில் பி அன் அன்சர்டைனிட்டி. இந்த அன்சர்டைனிட்டி தான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லியமற்ற தன்மையை என்ன ஆகும்? உள்ளடக்கி இருக்கும். அந்த துல்லியமற்ற தன்மை பேர் தான் பிழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி கால்குலேஷன் மேட் யூஸிங் தி மெஷர்ட் வேல்யூஸ் வில் ஆல்சோ ஹாவ் அன் எரர். ஸோ இந்த மாதிரி ஒரு அளவிடப்பட்ட மதிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அங்கேயும் உங்களுக்கு இந்த பிழை அப்படிங்கிறது இருக்கும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ செய்கிற அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டான வேல்யூவை உன்னால் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. இன் மெஷர்மெண்ட்ஸ் உனக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு 2 டேர்மை இப்போ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று அக்யூரசி, இன்னொன்று ப்ரெசிஷன். துல்லியத்தன்மை, நுட்பம். நீங்கள் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான மீனிங் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தே ஹவ் கிவன் யூ. ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது என்னென்னா துல்லியத்தன்மை. சரியா? அக்யூரசிக்கு தமிழில் என்னதுன்னா துல்லியத்தன்மை. அண்ட் ஃபார் ப்ரிசிஷன் தட் இஸ் நுட்பம். ஸோ டெஃபினேஷன் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. அக்யூரசி ரெஃபர்ஸ் டு how far we are from the true value and precision refers to how well we measure. தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். துல்லியத்தன்மை என்பது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம். நுட்பம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோடய ஹைட்டை நான் மெஷர் பண்ணுறேன். என்னோடய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 167 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போது அதை மெஷர் பண்ணும்போது நான் 3 டைம்ஸ் மெஷர் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஆம் கெட்டிங் 166 சென்டிமீட்டர்.
164 சென்டிமீட்டர், 162 சென்டிமீட்டர். இப்போது இந்த வேல்யூ உனக்கு எப்படி இருக்குது? இந்த ட்ரூ வேல்யூ விட ரொம்ப கிட்டக்க இருக்குது இல்லையா? ஸோ அக்யூரஸிக்கு நோக்கி இருக்குது அப்படின்னு உனக்கு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே இப்போ இந்த 166 இந்த 164 பாரு, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக வர மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரூ வேல்யூவுக்கு எவ்வளவு கிட்டக்க இருக்க, தட் இஸ் அக்யூரஸி. அண்ட் நீ ஃபைண்ட் பண்ண அந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ கிட்டக்க இருக்குது, தட் இஸ் செட் டு பி ப்ரெசிஷன். அதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் தே ஹாவ் கிவன் யூ ஹியர் அக்யூரஸி அண்ட் ப்ரெசிஷன். ஸோ லெட் யூ சே யூ நோ யுவர் ஹைட் இஸ் எக்ஸாக்ட்லி 5 minutes 9 seconds அப்படிங்கிற மாதிரி உன்னோட ஹைட் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே 5-9-, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ மெஷர் பண்ணும்போது உனக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக் உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு சரியா இங்கே கொடுத்துருப்பாங்க. முதலில் நீங்கள் உங்கள் உயரத்தை ஒரு அளவுகோல், ஸோ யார்ட் ஸ்டிக் இஸ் நத்திங் பட் அளவுகோல். ஸோ மெஷர் பண்ணும்போது உன்னோட ஹைட் உனக்கு தெரியும் நல்லது, தட் இஸ் 5-9-. ஆனால் என்ன பண்ணுறேன், நீ ஃபைன் பண்ணும்போது உனக்கு வெறும் 5- மட்டும்தான் வருது. அதாவது 5 minutes மட்டும்தான் உனக்கு என்ன ஆகுது, உன்னோட ஹைட் வருது. அப்போ என்னது, உன்னோட மெஷர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ஏன்னா 9 இதுவும் எங்கே இருக்குது, வெறும் 0 எங்கே இருக்குது. ஸோ என்ன ஆகுது, அப்போ உன்னோட மெஷர்மெண்ட் வந்துட்டு அக்யூரேட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நவ் யூ மெஷர் யுவர் ஹைட் வித் அ லேசர் யார்ட் ஸ்டிக். லேசர் யார்ட் ஸ்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, அதை இன்னும் நல்லா அக்யூரேட்டாக மெஷர் பண்ண மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணிக்கிற அப்படின்னா நீ எடுத்துக்கிற. அப்படி எடுத்து நீ மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது, உனக்கு உன்னோட கரெக்டான வேல்யூ கிடச்சிருது. ஸோ தப்பான வேல்யூ கிடச்சிதுன்னா தட் இஸ் நாட் அக்யூரேட், கரெக்டான வேல்யூ கிடச்சிதுன்னா தட் இஸ் அக்யூரேட். The true value is also called theoretical value. Sometimes உங்களை ஒன் வேர்டில் கேட்கலாம், true value is also called as theoretical value, error value. இப்படிலாம் உங்களுக்கு கேட்டால் என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதணும். theoretical value is your right answer. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு அளவின் உண்மையான மதிப்பை என்ன சொல்லுவாங்க, கோட்பாடு மதிப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. The level of accuracy required for each application varies greatly. ஸோ இந்த அக்யூரஸி அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீ யூஸ் பண்ணும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா அளவு மிகவும் என்ன ஆகுது, உனக்கு மாறுபடுகிறது. அதுதான் வந்துட்டு உண்மை. Highly accurate data can be difficult to produce and compile. ஸோ அளவீடுகளை மிகவும் துல்லியத்தன்மையுடன் பெறுவதும் தொகுப்பதும் மிக மிக கடினம் சரியா. எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் உன்னால் ரொம்ப அக்யூரேட்டாக அது எடுக்கிறதும் கஷ்டம்தான், அண்ட் அதே மாதிரி அதை தொகுக்கிறதும் என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் சரியா. For example, if you consistently measure your height as the 5-0-, with a yardstick, your measurements are precise. நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ உன்னோட யார்ட்ஸ்டிக்கை வச்சு நீ மெஷர் பண்ணுற, உனக்கு உன்னோட ஒரிஜினல் ஹைட் தெரியும், தட் இஸ் 5-9-. பட் இருந்தாலும் என்ன பண்ணுற, அந்த யார்ட்ஸ்டிக்கை வச்சு நீ மெஷர் பண்ணுற. ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணால் 5-00 வருது, இன்னொரு தடவை மெஷர் பண்ணால் 5-00 வருது, இன்னொரு மெஷர் பண்ணால் உனக்கு என்ன ஆகுது, இதே தான் உனக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இப்படி இதில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இது எதுவுமே அக்யூரேட் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்குது, இந்த ட்ரூ வேல்யூ விட அது எவ்வளோ தள்ளி இருக்குது, நிறைய தள்ளி இருக்குது. ஆனால் நீ மெஷர் பண்ண எல்லா வேல்யூவும் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட சேமாக ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்குது. அதனால் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நாட் அக்யூரேட், இது துல்லியத்தன்மை கிடையாது, பட் திட் இஸ் ப்ரிசைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவேன் சொல்வேன். The level of precision required for different applications என்ன ஆகுது, ரொம்ப ரொம்ப வேரி ஆகும். Engineer projects such as road and utility construction require very precise information measured to the millimeter or 1/10 of an inch. அதாவது இப்போ இன்ஜினியரிங்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ச்சில் 1/10 0.1 inch எடுப்பாங்க. மில்லிமீட்டர்னா ஒரு லிட்டர் வந்து உனக்கு என்ன மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை கரெக்டாக பண்ணுறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. If a measurement is precise, that does not necessarily mean that is accurate. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் உனக்கு ப்ரிசைஸாக இருந்தது அப்படின்னா அது அக்யூரேட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை எப்படி சொல்லலாம்னா, உனக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த டயக்ராம் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். முதல்ல உனக்கு இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் வேல்யூ சரியா. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது தான் என்னதுமா ஒரிஜினல் வேல்யூ. அண்ட் இதெல்லாம் என்னது மற்ற நீங்கள் மெஷர் பண்ணுற வேல்யூஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீ நல்லா கவனி, ஃபஸ்ட்டு டயக்ராம் பாரு.
எப்படி இருக்குது எல்லாமே தள்ளி 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 இருக்குது, இதை விட ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போ அது நாட் அக்யூரேட். சரி, ப்ரிசிஷனாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எப்படி இருக்குது, இதுக்குமே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அது நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, இங்கேருந்து அது எவ்வளோ தள்ளி இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போது நாட் அக்யூரேட். ஆனால் ப்ரிசைஸாக இருக்கா, நல்லா பாருங்கள், இந்த வேல்யூ ரொம்ப கிட்ட 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 இருக்குது. அப்போது திஸ் இஸ் நாட் அக்யூரேட் பட் தே ஆர் ப்ரிசைஸ். இன்னும் தள்ளி பாருங்கள், இங்கே உனக்கு என்ன அது ட்ரூ வேல்யூ பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்போது தே ஆர் அக்யூரேட். அண்ட் உனக்கு கிடைச்ச வேல்யூ அப்படி கிட்டத்தட்ட கிட்ட கிட்ட தான் இருக்குது. அப்போது தே ஆர் அக்யூரேட் ஆஸ் வெல் ஆஸ் தே ஆர் ப்ரிசைஸ். இதில் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த பி ஆப்ஷனில் பாரு, உனக்கு எல்லாமே ப்ரிசைஸான வேல்யூ தான். த வேல்யூஸ் ஆர் ப்ரிசைஸ். ஆனால் ப்ரிசைஸாக இருந்ததுன்னா என்னது அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் த டெம்பரேச்சர் அவுட் சைடு பில்டிங் இஸ் 40 degrees Celsius as measured by weather thermometer, and if the real outside temperature is 40 degrees Celsius, the thermometer is accurate. ஸோ வெளில இருக்கிறது கண்டிப்பாக 40 degree Celsius மாதிரி இருக்கும். ஒருவேளை நீ மெஷர் பண்ணும்போது 40 degree Celsius தான் கிடைச்சதுன்னா உன்னோட தெர்மாமீட்டர் அக்யூரேட். if the thermometer consistently registers this exact temperature, ஸோ உனக்கு தெரியும் அது 40 degree Celsius இருக்கும்னு. நீ மெஷர் பண்ணி பார்த்து உனக்கு 40 degree கிடைச்சதுன்னா அது அக்யூரேட். நீ திரும்ப 4-5 தடவை மெஷர் பண்ணிகிட்டே இருக்க, அப்படி 4-5 தடவை பண்ணும்போதும் உனக்கு அதே கிடைச்சதுன்னா then it is said to be precise. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே ஒரு தெர்மோமீட்டர் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது, 10.4, 10.2, 10.3, 10.1, 10.2, 10.1, 10.1, 10.1 இப்படி கிடச்சிட்டே இருக்கு. அண்ட் அந்த ரியல் டெம்பரேச்சர் நீ ரியல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அது என்னது 9 degree Celsius தான் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிடைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, ஒரு 8 வேல்யூ மெஷர் பண்ணுறீங்க, அந்த 8மே 9 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி வரல. ஸோ வி சே தட் த தெர்மாமீட்டர் இஸ் நாட் அக்யூரேட். ஏன்னா 1 degree என்னவாயிடுது, மொத்தமாக போயிடுது. 9 degree எங்கே இருக்குது, 10 degree இங்கே இருக்குது, மொத்தம் கிட்டத்தட்ட 1 degree உனக்கு மொத்தமாக போகிறதுனால கண்டிப்பாக அது அக்யூரேட் கிடையாது. ஆனால் நீ மெஷர் பண்ண எல்லா வேல்யூ எப்படி இருக்குது, 0.4, 0.2, 0.3, 0.1 கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் செட் டு பி ப்ரிசைஸ். ஸோ அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹாவ் கிவன் யூ. அண்ட் நெக்ஸ்ட் தே ஆர் மூவிங் டு ஒரு காட்சி உதாரணம், அ விஷுவல் எக்ஸாம்பிள். ஸோ டார்கெட் ஷூட்டிங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, அதாச்சும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக இருக்கும், அந்த ரவுண்ட் ஃபுல்லாக அவங்க ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தவங்க சுடணும், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், அவங்க ட்ரெயின் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டருக்காக ட்ரெயின் ஆகுறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் பண்ணும்போது இதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக அக்யூரேட் சொல்லலாம். ஒரு 4-5 குண்டு உள்ளே வேணால் தட் இஸ் செட் டு பி அக்யூரேட். அதை விட்டுட்டு இங்கெல்லாம் விட்டுது அப்படின்னா அது அக்யூரேட் கிடையாது, ஆனால் அது ப்ரிசைஸு. ஒருவேளை ஒன்று இங்கே விட்டாங்கன்னா அது அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரிசைஸும் கிடையாது. இந்த மாதிரி ஏனோ தானோன்னு அவங்க விட்டாங்கன்னா தட் இஸ் நாட் அக்யூரேட், தட் இஸ் நாட் ப்ரிசைஸ். பட் இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே இடத்துல அவர் டார்கெட் பண்ணி விட்டுருக்காரு, ஸோ தட் இஸ் ப்ரிசைஸ். ஆனால் இங்கே பாருங்களேன், கரெக்டாக அது சுற்றியே அழகாக விட்டுருக்காரு, அப்போது அது அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரிசைஸாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அடுத்தது தே ஆர் கிவன் நியூமரிக்கல் எக்ஸாம்பிள். ஏன் உங்களுக்கு இதையே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸாம்பிளாக அவங்க இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் அ வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக். 2 mark 3 markல கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிவிங் த கான்செப்ட்ஸ் மோர் அண்ட் மோர் கிளியர்லி வைல் ப்ரொவைடிங் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போது ஒரு த ட்ரூ வேல்யூ ஆஃப் அ சர்டன் லென்த் இஸ் நியர்லி, இப்போது தான் ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, அந்த பொருளோட லென்த் என்னதுன்னா 5.678 centimeter. In one experiment using a measuring instrument of resolution 0.1 centimeter. நீ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஸ்க்ரூ கேஜ், வர்னியர் காலிப்பர்லாம் நீங்கள் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹெட் ஸ்கேல் ரெசல்யூஷன், பிச் ஸ்கேல் ரெசல்யூஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த நீங்கள் ரெசல்யூஷன் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் 0.1 centimeter ரெசல்யூஷன் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 5.5 கிடைக்குது. இதே நீங்கள் 0.01 ரெசல்யூஷன் வச்சு 0.01 ரெசல்யூஷன் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 5.38 கிடைக்குது. அப்போது
we find that the first measurement is more accurate. ஏன்னா கிட்டத்தட்ட என்ன அது 5 6னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நீ இதையும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது, பட் இட் ஹேஸ் லெஸ்ஸர் ப்ரிசிஷன். ஆன் த கான்ட்ராரி த செகண்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. நீ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை நீ இந்த 5.5 நீ எடுத்துக்கிட்டே அப்படின்னா அது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தான் வருது, ஆனால் அதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. நீ செகண்டை பாரு, அது கிட்டத்தட்ட அக்யூரேட்டாகவே கிடையாது, பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். அந்த வேல்யூ உனக்கு என்னவாக இருக்குது, ரொம்பவே ப்ரிசைஸாக அதிக நுட்பம் வாய்ந்ததாக இருக்குது. தட்ஸ் வாட் தே ஹேவ் கிவன் யூ ஹியர். அடுத்தது எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் நீ பண்ணுற அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய எரர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹேவ் கிவன் யூ. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக். ஸோ ஒரு எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது மொத்தம் 3 வகை தான். ஒன்று சிஸ்டமேட்டிக் எரர், இன்னொன்று ரேண்டம் எரர், இன்னொன்று கிராஸ் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது முறையான பிழை, சரியா, முறையான பிழை. ரேண்டம் எரர்னா ஒழுங்கற்ற பிழை, ஒழுங்கில்லாத பிழை. கிராஸ் எரர் இஸ் நத்திங் பட் மொத்த பிழை, மொத்தமாகவே என்னது பிழை தான். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் சிஸ்டமேட்டிக் எரர் பார்க்குறீங்க, அண்ட் இந்த சிஸ்டமேட்டிக் எரரில் மொத்தம் உங்களுக்கு 5 டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் ரீப்ரொடியூசபிள் இன்அக்யூரசிஸ் தட் ஆர் கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் டைரக்ஷன். அதாவது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன ஆகுது, ஒரே மாதிரியான பிழைகள் வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் செட் பி ஒழுங்காக வருது, ஒரு ஆர்டரில் கரெக்டாக வருது, அதனால் அது சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், முறையான பிழை. These occur often due to a problem that persists throughout the experiment. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ரொம்ப வெயில் அடிக்கலாம், அது அந்த ரியாக்ஷனை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாதிக்கலாம், ரொம்ப மழை பெய்யலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முழுக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும், அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடக்க விடாமல் அந்த ரொம்ப எரர் நடக்க காரணமாக இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு 5ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் தே ஹவ் கிவன் யூ தி இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். Let's move on to that topic. கருவிப்பிழைகள். So, when an instrument is not calibrated properly at the time of manufacture, instrument error may arise. For example, இப்போ உன்னோட ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் உனக்கு என்ன ஆகும், 0 1 2 3 4 கொஞ்சம் பெருசு 6 7 8 9 10 இல்லையா. இங்கே தான் உனக்கு என்ன ஆகும், 1 வரும். இங்கே 1 போடாமல் உனக்கு 2 போட்டுட்டாங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், அந்த மெஷர்மெண்ட்டு மொத்தமே உனக்கு என்னவாகிடும், தப்பாக மாறிடும். ஸோ திஸ் மீன்ஸ் தேட் மேனுஃபேக்சர் செய்யும்போது நடக்கக்கூடிய ஒரு குறை, அதான் என்னது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். இஃப் அ மெஷர்மெண்ட் இஸ் மேட் வித் அ மீட்டர் ஸ்கேல் ஹூஸ் எண்ட் இஸ் வான் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இப்படி இருக்குது, இப்படி தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இப்படி சொல்லும்போது உனக்கு இந்த எண்டு முழுக்க போயிடுச்சு, உனக்கு ஸ்டார்ட் ஆகிறது உனக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வரவே கால்குலேட்டே ஆகாது, அப்போது உனக்கு என்ன ஆகும், அது தப்பாகும். தீஸ் எரர்ஸ் கேன் பி கரெக்டட். ஸோ இந்த எரர்ஸ் எப்படி கரெக்ட் ஆகும்னா கருவிகளை கவனமாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் என்ன பண்ண முடியும், நம்மளால் சரி செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஐ எம் மூவிங் டு தி இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ பண்ணணும்னா அதுக்கு சில டெக்னிக்ஸையும் அண்ட் அதுக்கான ப்ராசஸையும் நீங்கள் அந்த ப்ரொசீஜர் நீ ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் உன்னால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ பரிசோதனைகள் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள் அது என்னன்றது பார்க்கலாம். These errors arise due to the limitations in the experimental arrangement. சோதனை செய்யும் கருவிகளை அமைக்கும் போது ஆய்வகச் சூழலில் ஏற்படும் சில தவறுகளால் இப்பிழைகள் ஏற்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ராக்டிக்கல் படிச்சிருப்பீங்க, 3 ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த வெயிட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வெயிட்டை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ வெயிட்டை ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும், இங்கே ஒரு பொருளை நீங்கள் தொங்க விடணும் அண்ட் இங்கே ஒரு பொருளை தொங்க விடணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த பொருளை நீங்கள் லைட்டாக இப்படி கொண்டு வந்துட்டீங்க, அந்த கயிறை நீங்கள் ஒழுங்காக கட்டலை, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஆஸ் an example they have given you, while performing experiments with a calorimeter there is no proper insulation, there will be radiation losses. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு calorimeter நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த கெலோரிமீட்டரில் உனக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக அதை அவங்க டேப்லாம் போட்டு ஒட்டி வைக்கணும். அப்படி டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சாங்கன்னா எந்த ஒரு ரேடியேஷனும் வெளில போகாது, உன்னோட வேல்யூ கரெக்டாக வரும். ஆனால் என்ன ஆகிடும் கடைசியில், அந்த ஒழுங்காக அவங்க இன்சுலேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா
அந்த ரேடியேஷன் எல்லாம் வெளியில் போயிட்டு உன்னோட மெஷர்மெண்ட் என்னவா மாறிடும்னா தவறாக மாறிவிடும். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் எரர்ஸ் அண்ட் டு ஓவர் கம் தீஸ் என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ யூஸ் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது உன்னால் பண்ண முடியும். பர்சனல் எரர்ஸ், தனிப்பட்ட பிழைகள், உன்னால் நடக்கக்கூடிய பிழைகள். தீஸ் எரர்ஸ் ஆர் டியூ டு இண்டிவிஜுவல்ஸ் ஸோ பெர்ஃபார்மிங் தி எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ஒழுங்காக செட் பண்ணி அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒழுங்காக பண்ணணும். இல்லைனா இப்போ 9.8 சொன்னால் என்ன பண்ணுவோம், 10.8ன்னு எழுதிட்டேன். இப்போ நான் 9.8 நான் மெஷர் பண்ணி 10.8 என்னது, அது தப்பு தான். ஸோ என்ன பண்ணணும், இதெல்லாமே அவங்க கரெக்டாக பார்த்து என்ன பண்ணணும், கரெக்டாக அவங்க செய்யணும். தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் யூ இன் தி பர்சனல் எரர்ஸ். எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். அது என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள், த சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் டியூரிங் அன் எக்ஸ்பிரிமெண்ட் கேன் காஸ் எரர் இன் மெஷர்மெண்ட். அது ஏற்கனவே சொன்னேன்ல, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலோ, ஹியூமிடிட்டி, வெப்பநிலை மாறுபாடு, ஈரப்பதம் அல்லது அழுத்தத்தால் ப்ரெஷரால் ஏதாவது நடந்ததுன்னா என்ன ஆகும், உனக்கு அந்த எரர் உனக்கு நிகழும். அடுத்தது மீச்சிற்றளவு பிழைகள், தட் இஸ் லீஸ் கவுண்ட் எரர். ஸோ லீஸ் கவுண்ட் எரர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் த லீஸ் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ், வாட் இஸ் த லீஸ் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ லீஸ் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டேன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் இதுக்கு மேலே ஸ்மாலஸ்டான வேல்யூ ஃபைண்ட் பண்ணவே முடியாது. தட் இஸ் செட் டு பி தி லீஸ்ட் கவுண்ட். அண்ட் அதில் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா தட் இஸ் செட் டு பி தி லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெசல்யூஷன் ends is cause the of the error. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்ச் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இருக்கணும், ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது நீ ஒழுங்காக கோயின்சைட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு கரெக்டான வேல்யூ கொடுக்கும். நீ தான் தப்பாக பண்ணிட்டா உனக்கு என்ன ஆகும், அந்த எரர் உனக்கு காட்டும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும், அந்த யூஸ் பண்ணும்போதே நீ கொஞ்சம் ஒழுங்காக யூஸ் பண்ணணும். லீஸ் கவுண்ட் எரர் கேன் பி ரெடியூஸ்ட் பை யூஸிங் ஹை ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் தி மெஷர்மெண்ட். ஸோ என்ன பண்ணணும், ஹை ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது உயர் நுட்பம் கொண்ட கருவிகளை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் அதை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிஸ்டமேட்டிக் எரர் நான் ஆரம்பித்தேன். உனக்கு 5 டைப்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் உனக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒழுங்காக எடுக்கணும். அடுத்தது என்னது, இம்பர்ஃபெக்ஷன் டெக்னிக்ஸ், அதாவது நீ யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இன்சுலேஷன் இல்லாமல் இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா நீ செக் பண்ணணும், அதுதான் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். தேர்ட் என்னது, பர்சனல் எரர்ஸ், நீ தெரியாமல் பண்ணக்கூடிய எரர்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, எரர்ஸ் டியூ டு இந்த டெம்பரேச்சரால் நடக்கக்கூடிய மற்ற எரர்ஸ். அடுத்தது லீஸ் கவுண்ட் எரர்ஸ். இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் தான். நெக்ஸ்ட் we are moving to random errors. இந்த ரேண்டம் எரர்ஸில் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, may arise due to random and unpredictable variations in experimental. ஸோ இது வந்துட்டு உன்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது எதனால் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும். அது டெம்பரேச்சரால் நடக்கலாம், ப்ரெஷரால் நடக்கலாம், வோல்டேஜால் நடக்கலாம், எப்படி வேணால் அது நடக்கலாம். எரர்ஸ் may also be due to, ஸோ இது வந்துட்டு எப்படி நடக்கலாம், எக்ஸ்டர்னல் கண்டிஷனாலையும் நடக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு அந்த பர்சன் செய்யக்கூடிய அந்த மிஸ்டேக்காலையும் இது என்ன ஆகலாம், நடக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ரேண்டம் எரர்ஸோட அனதர் நேம் என்னது அப்படின்னா சான்ஸ் எரர், விச் மைட் பி ஆஸ்க்ட் இன் ஒன் வேர்ட். ஸோ இந்த ரேண்டம் எரருங்கிறது என்னது, சிஸ்டமேட்டிக் எரரில் வரக்கூடிய இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப் மாதிரி. பர்சனல் எரர்னா என்னது, ஒரு மனுஷன் தப்பாக செய்கிறது. இன்னொன்று என்னது, டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் மாறுச்சுன்னா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீ கம்பைன் பண்ணி எழுதுனா அதான் நீ என்ன சொல்வேன், ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஐ மூவிங் டு, ஸோ இந்த ரேண்டம் எரர்ஸ் பற்றி they have given you some guidance. அது என்னன்றதை பார்க்கலாம். When different readings are obtained by a person every time he repeats the experiment, personal error occurs. ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணேன்னா எனக்கு ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் வந்ததுன்னா ஓகே, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன், என்னோட இது வந்துட்டு கரெக்ட் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு தடவையும் ஒரு மாதிரி எனக்கு ஆன்சர் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், நான் பயப்படுவேன், நாம் தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த கேஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் அ வயர். ஸோ ஒரு வயர் என்ன பண்ணுறேன்னா அதோட திக்னஸ் ஃபைண்ட் பண்ணுறேன். எதை யூஸ் பண்ணுற, பை யூஸிங் தி ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா நீ ட்ரை பண்ணுற, ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி நீ வந்துட்டு அந்த இதுவை பண்ணுற. த ரீடிங்ஸ் டேக்கன் மே பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரைட்ஸ். நீ ஒரு ட்ரை பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், ஒரு வேல்யூ கிடைக்கும். இன் திஸ் கேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் உன் கையில் நிற்கிறதுனால நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ 10 மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோயேன், அந்த 10 மெஷர்மெண்ட்டையும் கூட்டி டிவைட் பண்ணும். தட் இஸ் செட் டு பி அரித்மெட்டிக் மீன். நீ என்னென்ன மெஷர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணியோ எல்லாத்தையும் எடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம், அதான் வந்துட்டு அரித்மெட்டிக் மீன். என்னது, மொத்தம் 10 மெஷர்மெண்ட் பண்ணியா, அப்போ A1
A2 A3 எல்லாத்தையும் கூட்டு அப் டு A10 which is divided by மொத்தம் எத்தனை 10 பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிடும் ஒரு சராசரியான வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல 10 பதிலாக உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க n கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ தட் இஸ் n. am is equal to a1 a2 a3 up to an divided by n. இப்போ நீ நல்லா கவனி, am உனக்கு அப்படியே இருக்கட்டும், இந்த divided by n இருக்குல்ல அதோட தனியாக எடுத்துருங்க. அப்போ உனக்கு என்ன ஆகும் 1/n சமேஷன் அப்படிங்கிறது என்னது, இந்த a சமேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த an இருக்குல்ல அதை நீ என்ன பண்ணால் ai எழுது. I அப்படிங்கிறது என்னது இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ I is equal to 1 1ல் ஸ்டார்ட் ஆகி அது எதில் முடியும் nல் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ, am is equal to அந்த 1/n காமனாக எடுத்துடுறாங்க. இப்போ ரிமைனிங் உனக்கு என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ நீ எப்படி எழுதலான்னா சமேஷன் a. இப்போ அங்கே n அதாவது உனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி nல் முடியுது இல்லையா, இதுக்கு இந்த இன்டர்வல் பேர் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். அப்போ உனக்கு என்ன ஆகும் இப்படி உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் am is equal to 1/n into summation of I is equal to 1 to n where ai அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும் நீ எழுதணும். நெக்ஸ்ட், யூஸ்வலி the arithmetic mean is taken as best possible true value of the quantity. ஸோ உனக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கிடச்சிட்டே இருந்ததுன்னா அதோட கரெக்டான வேல்யூ என்னவாக இருக்கணும்னு நீ நினைக்கலாம், அதோட அரித்மெட்டிக் மீன் தான் வந்துட்டு கரெக்டான வேல்யூவாக இருக்கணும்னு நீ நினைக்கணும். அதுக்கு வேறு எதுவும் வழியும் இல்லை. Certain procedures to be followed to minimize experimental errors along with examples are shown in table 1.8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது பிழையின் வகைகள் ஃபஸ்ட்டு உனக்கு ரேண்டம் எரர் சிஸ்டமேட்டிக் எரர் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ மெஷர் த மாஸ் ஆஃப் அ ரிங் 3 times யூஸிங் த சேம் பேலன்ஸ் அண்ட் கெட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட கையில் ஒரு மோதிரம் இருக்குது, அந்த மோதிரத்தை எடுத்து என்ன பண்ணுறேன்னு ஒரு இட மிஷினில் ஒரு மோதிரமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் ரிங்கு. ஸோ அதை என்ன பண்ணுற எடுத்து வைக்கும்போது உனக்கு என்ன ஆகுது ஒரு 3 வகையான இது வருது சரியா. ஸோ இப்போ அந்த இதுவை நீ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், 3 தானே எடுத்திருக்க, இன்னும் 10 20 எடு, அதிகமாகிடு, ஒரு 10 வேல்யூ எடுத்துக்கோ. ஏன் அப்போ நீ என்ன பண்ணலாம், ரேண்டம் எரர்ஸ் கேன் பி எவாலுவேட்டட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் அண்ட் கேன் பி ரெடியூஸ். இது எப்படி உன்னால் குறைக்க முடியும், இந்த எரரை எப்படி இந்த இதுவெல்லாம் குறைக்க முடியும்னா இது எல்லாத்தையும் ஒரு 10 20 எடுத்து அதோட மீன் வேல்யூ நீ ஃபைன் பண்ணிட்டேன்னா இந்த எரர் என்ன பண்ணலாம் நீ குறைச்சிடலாம். அதுதான் அதோட வேல்யூ. அடுத்தது சிஸ்டமேட்டிக் எரர். இதோட மீனிங் என்னது, சப்போஸ் த கிளாத் டேப் மெஷர் that you use to measure the length of an object has been stretched out from years of use. ஒரு வருடத்திற்கு மேலாக பயன்படுத்தப்படும் நீட்டப்பட்ட துணி அளவு நாடா அளவுகோலை கொண்டு ஒரு பொருளின் நீளத்தை அளப்பதாக கொள்வோம். அளவிடப்படும் எல்லா நீளங்களும் சரியாக இருப்பதில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ளோத்தை நீ மெஷர் பண்ணுற, அந்த க்ளோத்தை மெஷர் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது, ஒரு டைமும் உனக்கு ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட் கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம், இதை உன்னால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அண்ட் அதை உன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன பண்ணலாம், பிகாஸ் all of the data is in the same direction. ஸோ உனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ உனக்கு எப்படி இருக்கலாம், எல்லாமே ஹையாக இருக்கலாம், இல்லைனா எப்படி இருக்கலாம், எல்லாமே லோவாக இருக்கலாம். That's what they have given you here. So next we are moving to gross error, மொத்த பிழைகள். அப்போது உற்றுநோக்குபவரின் கவனக்குறைவின் காரணமாக the error caused due to the sheer carelessness. ஷியர்னா என்னது, அந்த பர்சனோட கேர்லெஸ்னால மட்டுமே நிகழக்கூடிய எரரோட நேம் தான் கிராஸ் எரர். அது எப்படி இருக்கலாம், ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க ஒழுங்காகவே பொறுத்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவான். Taking observations in a wrong manner without bothering about the source of errors and the precautions. ஸோ இந்த மாதிரிலாம் எரர் நடக்கும், இந்த மாதிரிலாம் நமக்கு டெம்பரேச்சர் மாறும் அப்படிங்கிற எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறது. ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ் 9.3 பார்த்துட்டு 10.3 எழுதுறது. யூஸிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். அங்கே 9.3 எழுதிட்டு சம் ஏதாவது சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணிடுறது 11.3 போட்டு விடுறது. அப்போ என்ன ஆகும், உனக்கு அந்த ஆன்சர் தப்பாகும். தீஸ் எரர்ஸ் கேன் பி மினிமைஸ். ஸோ இந்த எரர்ஸ்லாம் உனக்கு எப்படி மினிமைஸ் ஆகும், அந்த அப்சர்வர் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அண்ட் மென்டலி அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது உனக்கு என்ன ஆகும், இதுவாகும். ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் கிவன் யூ ஹியர். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ முடிக்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரீகேப் தான் உங்களுக்கு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எரர் வந்துட்டு மொத்தம் 3 டைப். ஒன்று சிஸ்டமேட்டிக், இன்னொன்று ரேண்டம், இன்னொன்று கிராஸ். இதில் உங்களுக்கு 5 டைப். ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்று இம்பர்ஃபெக்ஷன்ஸ், இன்னொன்று பர்சனல், இன்னொன்று அந்த டெம்பரேச்சர் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இன்னொன்று வந்துட்டு லீஸ்ட் கவுண்ட் எரர்.
சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னதுன்றது நான் என்ன சொல்லிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல்னால் நீ வாங்குகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். இம்பர்ஃபெக்ஷன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய சில பார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். பர்சனலாக மொத்தத்துக்கும் காரணம் நீ தான். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி இதனால் நடக்கக்கூடிய எரர்ஸ். அட் லாஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ அந்த லீஸ்ட் கவுண்ட்டை அந்த ஹெட் ஸ்கேலு பிட் ஸ்கேலில் கோயின்சைட் ஆகுதான்றது செக் பண்ணாமல் உன் இஷ்டத்துக்கு ரீடிங் எடுக்கிறது. அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். அடுத்தது யூ ஹேவ் ரேண்டம் எரர். ஸோ ரேண்டம் எரர் அப்படிங்கிறது என்னது? இந்த பர்சனல் எரர், அதாவது நீ பண்ணுற வேலையாகவும் இருக்கலாம், இல்லை அந்த கடவுள் பண்ணுற வேலையாகவும் இருக்கலாம். தட் இஸ் ரேண்டம் எரர். நெக்ஸ்ட் கிராஸ் எரர் இஸ் நத்திங் பட் மொத்தம் அந்த பண்ணுறவனை மேலேயே மொத்தம் தப்பும் இருக்கும். அதனால் அது நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் எரர்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு லைவில் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம நிறைய விஷயத்தை பேசலாம். தேங்க்யூ.